Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Google Pixel 6 Pro இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ண அப்படி Google என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நீங்க சொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாருங்க ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Google Pixel 6 Pro ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணி இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல் தந்திருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைட் தந்திருக்காங்க, சிம் எஜெக்ட் டூல் இருக்கு. ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்பி டு யூஎஸ்பி சி போர்ட்கான ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. எஸ் இங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து சார்ஜிங் அடாப்டர் இன்க்ளூட் பண்ணல, நீங்க தனியா வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சைட்ல வச்சு இந்த போனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன் வந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பத்தி பார்த்துருவோம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கிளாசி பேக் தந்திருக்காங்க. ஸோ லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே கேமரா மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹாரிசான்டல் ஷேப்பில் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் குலாகாஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்டிவாக இருக்கும். அண்ட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, ஸ்பீக்கர் கில் இருக்குது, அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம்ஸோட தராங்க, 2 சிம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷனை பார்த்தீங்கன்னா 1440 × 3120 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்கு. இங்கே டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் குல்லா கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான AMOLED பேனல் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 11.1 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.2 அப்பச்சரில் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டு LED ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.85 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா 2.5 அப்பச்சரில் தந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருக்காங்க 2.2 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டு LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரியர் கேமராஸில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்துலையும் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5003 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 23 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. பட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. இதை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Android 12 OS தராங்க. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Google Tensor ஒரு ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 5 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இங்கே ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Mali G78க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 765G அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணு கூகுள் தரப்புன்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 210 கிராம் வெயிட். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கான ப்ரூஃப் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பின் சென்சார் தராங்க. அண்ட் ஃபேஸ் அலாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் டீடைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் பிரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த பிரைஸுக்கு லான்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சார்ஜ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.